ஓடி விளையாடு தாத்தா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது தாத்தா. இன்னைக்கு பாரதி நம்மோட இருந்திருந்தாக்க அவர் இப்படிதான் பாடியிருப்பார். இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பல விஷயங்கள், நம்ம ஹெல்த்தை பத்தியோ வெல்த்தை பத்தியோ எல்லாம் பல விஷயங்கள் பேசினாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ அண்மையில நடந்த யோகா டே அன்னைக்கு எல்லாரும் சுறுசுறுப்பா காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு சின்ன யோகா பண்ணியிருப்பீங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தீபாவளி அன்னைக்கு தலைக்கு குளிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ். நம்ம ஓய்ந்திருக்கல் ஆகாது. காரணம் என்னன்னாக்க, நம்ம வயசு ஆக ஆக உடம்புல உள்ள மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும், கம்மியாகும். நம்மளுடைய பாடி எப்போதுமே ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர்ஸும் பல படித்தவர்கள் ரெக்கமெண்ட் பண்றது எல்லாரும் போகக்கூடிய வாக்கிங். That keeps you busy. If possible, jog a little bit depending on your cardiac condition. யோகா பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது. உடம்புக்கு ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விஷயம் யோகா. அதுலயும் ஒரு நல்ல யோகா மாஸ்டரை வச்சுட்டு தான் பண்ணணும். நாமளே இந்த வீடியோ பார்த்து பண்றது, வாட்ஸ்அப்பை பார்த்து பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுல ஏன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பெசகிக்க கூடாது. யோகா ரொம்ப நல்லது on a day-to-day basis. If it is possible, take up some games. டேபிள் டென்னிஸ், ஷட்டில் காக், இந்த மாதிரி பிசிக்கலி கொஞ்சம் ட்ரெயின் ஆகக்கூடிய கேம்ஸ் என்னெல்லாம் உங்களால் விளையாட முடியுமோ தயவு செய்து அதெல்லாம் விளையாடுங்க. இது மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பேர பிள்ளைங்கலாம் பெரிய டிவியில வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. அந்த வீடியோ கேம்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நமக்கு கீழே விளையாடுறதுக்கு ஷட்டிலோ டென்னிஸோ விளையாடுறதுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மோஷன் சென்சர் உள்ள இந்த கேம்ஸ், இந்த பிளே ஸ்டேஷன் 5, நிண்டெண்டோ Wii அப்படின்னு இதுல நீங்க இந்த ஷட்டில் காக்கோ டென்னிஸோ இதெல்லாம் விளையாடலாம். ஓடி விளையாடுற அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும். ட்ரை டு கீப் யுவர் செல்ஃப் பிசிக்கலி ஆக்டிவ் ஆல்வேஸ். வி டோன்ட் நீட் டு கவுண்ட் த ஸ்டெப்ஸ். எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 5000 அடி 10,000 அடி இந்த மாதிரி கணக்கு பார்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய உடம்புக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு உங்களுக்கு படுதோ அந்த அளவுக்கு நீங்க வாக் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸர்ட்டும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு வயசு ஆக ஆக உங்க உடம்புக்கு ஒரு லிமிட் இருக்கு. எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. ஆனா ஹாப்பியா பண்ணுங்க. ஹாப்பியா பண்ணும்போது திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். திருப்பி சொல்றேன், ஓடி விளையாடு தாத்தா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது தாத்தா.